Today question is calculate the mass of ascorbic acid vitamin C. Okay, vitamin C ஓட chemical name வந்து ascorbic acid. Okay, vitamin C ஓட chemical nameக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. இந்த vitamin C வந்து பயோமாலிகுல்ஸ்ல வந்து வரும். அங்க வந்து நமக்கு வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. chemical name of வந்து vitamin C ன்னு கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும். இதான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான மெயின் ட்ரிக். ஓகேவா, உங்களுக்கு வந்து என்சிஆர்டி தாண்டிலாம் வெளியிலாம் போக போகிறது கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க என்சிஆர்டிக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சம்மந்தமே கிடையாது நினைப்பாங்க. எல்லாமே வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க விட்டமின் சிக்கும் அஸ்கார்பிக் ஆசிடுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த ப்ராப்ளத்துக்கும் விட்டமின் சிக்கும் அஸ்கார்பிக் ஆசிடுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா என்ன பண்ணா பயோமாலிகுல்ஸ் வந்து விட்டமின் சி வந்து இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி அஸ்கார்பிக் ஆசிட் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நீங்க இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சப்போஸ் என்ன பண்ணா வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அஸ்கார்பிக் ஆசிட். அப்போ அஸ்கார்பிக் ஆசிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆசிட் சாப்டர் இருக்குது, 12th இருக்குது. நமக்கு நிறைய கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த மாலிகுல்ஸ் அப்போ அஸ்கார்பிக் ஆசிட் நமக்கு எப்படி இருக்கும்ட்டு அந்த மாலிகுலையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நீங்கள் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ அஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 5 மெம்பர் ரிங்காக வந்து இருக்கும். ஓகேவா, ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து இருக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும், இங்கே ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே நமக்கு ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்கும். இங்கே நமக்கு டபுள் பாண்ட் ஓ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு OH. இந்த மாலிகுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 OH வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு OH வந்து இருக்கும். ஸோ இங்கே அப்புறம் இங்கே ஒரு OH வந்து நமக்கு வந்துருக்கும். இதான் நமக்கு வந்து அஸ்கார்பிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் அஸ்கார்பிக் ஆசிடுக்கும் விட்டமின் சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த ப்ராப்ளத்தில். ஆனால் அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வேறு ஆங்கிளில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, what is the question? Calculate the mass of ascorbic acid to be dissolved in 75 gram of acetic acid to lower its melting point by 1.5 degree centigrade வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு என்ன கொடுத்தோம்னா எவ்வளோ 1.5 டிகிரி சென்டிகிரேட் 1.5 டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். இது வந்து அனதர் கால்குலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா, அப்போ முதல்ல நம்ம கால்குலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் இருக்கு இல்லையா, எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மேலே வந்து கேஸ் மாலிகுல் வந்து இருக்கும். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர். அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து குறைக்கும். அது வந்து ஒரு கால்குலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லிட்ட உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி என்ன பண்ணால் ஃப்ரீசிங் பாயிண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது நமக்கு வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா. அதில் நீங்கள் வந்து சால்ட்டை உள்ள தூக்கி போட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0 விட கீழே வந்து குறைஞ்சிரும். ஓகே, -1 -2 இல்லை -5 நீங்கள் எந்த அளவுக்கு சோடியம் குளோரைடு வந்து உள்ள ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குறைச்சி விடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எலிவேஷன் ஆஃப் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, சால்ட் உப்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறாங்க அஸ்கார்பிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறாங்க. எந்த ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணாலுமே அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குறையும். அப்போ என்ன பண்ணால் 1.5 டிகிரி சென்டிகிரேட் வந்து குறையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிவன் டேட்டா எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் என்னது கிவன் டேட்டா. ஓகே, ஸோ கிவன் டேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ வந்து எவ்வளோ நம்ம குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, டெல்டா டிஎஃப், அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். நம்ம பாயிலிங் டெம்பரேச்சருக்கு வந்து டெல்டா டிபின்னு போட்டோம் இல்லையா, இது வந்து டெல்டா டிஎஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி சென்டிகிரேட் வந்து நமக்கு வந்து குறைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கேஎஃப் வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஎஃப் ஈக்குவல் டு 3.9 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கெல்வின் கேஜி பர் மோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இங்கே நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு கேஎஃப் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதே கேஎஃப் வேல்யூ வந்து புக்கில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட கேபி வேல்யூ வந்து கொடுக்கல. வாட்டரோட கேபி வேல்யூ வந்து 0.52 வந்து வரும். அப்போ அவங்க கொடுக்கலன்னா வந்து இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை மெமரி பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சால்வெண்ட் இல்லையா. அப்போ வாட்டருக்குலாம் நீங்கள் வந்து வேல்யூ வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கங்கன்னு அவங்க வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க. முடிஞ்சால் நீங்கள் மெமரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அஸ்கார்பிக் ஆசிட் நம்ம வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லை அசிட்டிக் ஆசிட் நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் கேஎஃப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வாட்டர் மாதிரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டுக்கு கேபி வந்து மெமரி பண்ணிக்கன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம்
90% உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் சப்போஸ் கொடுக்கலனாலும் ஷுட் பி ரெடி ஃபார் தட். ஓகே, அப்போ நீங்கள் வந்து வாட்டரோட கேபி வேல்யூ என்னது 0.52. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து மெமரி பண்ணிங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து கேஎஃப் வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டால் மாஸ் ஆஃப் அஸ்கார்பிக் ஆசிட் இல்லையா? அப்போ அஸ்கார்பிக் ஆசிட்ன்றது என்ன, நமக்கு இங்கே வந்து சொல்யூட். அப்போ சொல்யூட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 2 வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மாஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட். ஓகேவா? அப்போ W2. அப்போ W2 வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே சரி, கிளியர். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, அஸ்கார்பிக் ஆசிட்க்கு எப்படியும் நமக்கு மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ கார்பன் நமக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கார்பன் வந்து இருக்குது இல்லையா? அப்போ 6 கார்பன் நம்ம என்ன பண்ணுவோம்? 12னா 6 12 சார் வந்து 72 இல்லையா? அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது? 72 + 8. இதுக்கு நமக்கு என்ன வரும்? 10னா வந்து பார்த்தீங்கன்னா 160 வரும் இல்லையா? அப்போ 80 + 16 வந்து என்னன்னா 96 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 8 8 8 சார் 16, ரிமைனிங் 1 10 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து வருது. அப்போ மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் வெயிட் இதோட மாலிகுலர் வெயிட் அஸ்கார்பிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் இல்லையா? அப்போ அஸ்கார்பிக் ஆசிட் என்னது? சொல்யூட். அப்போ 2 வந்து விடணும். அப்போ மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு வந்து M2. அப்போ M2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 176 வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் செக் பண்ணிங்க. 72 8 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 + 16 வந்து என்னன்னா 96 வந்து வருது. ஓகே, அப்போ 6 14 16 ரிமைனிங் 1 10 17. ஓகே, 176 வந்து நமக்கு வந்து கிராம் பர் மோல். ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு வந்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணோம்? ஃபார்முலா. இதுக்கு வந்து சூட்டபிள் ஃபார்முலா நமக்கு என்னது? ஓகே, எலிவேஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் டிப்ரெஷன் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டும் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து சிமிலர் தான். ஓகேவா? அங்கே டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு அங்கே கேபி போடுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஎஃப் வந்து போடுறோம். கேஎஃப் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மால் எம் மோலாலிட்டி. இதுவும் நமக்கு வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் இல்லையா? ஃப்ரீசிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் டிபெண்ட். அப்போ டெம்பரேச்சர் டிபெண்ட்னால நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மால் எம் மோலாலிட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? டெல்டா டிஎஃப். அப்போ டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப். அப்போ வந்து மோலாரிட்டின்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இல்லையா? N2 டிவைட் பை அப்போ வந்து மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நமக்கு என்னது? W1 இன்ட்டு வந்து நமக்கு என்னது? 1000. ஏன்னா நமக்கு எப்படி என்ன கொடுத்துருக்காங்க? கிராம்ல தான் கொடுத்துருக்காங்க. சால்வெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிராம்ல தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1000 வந்து நம்ம போட்டுக்கணும். அப்போ இதே ஃபார்முலா நம்ம எப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாம்? டெல்டா டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப். மோல்ஸ்ன்றது என்னது? கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் இல்லையா? அப்போ W2 டிவைட் பை M2 W1 இன்ட்டு 1000. இல்லை சார் நான் டேரெக்டாக இந்த ஃபார்முலா நான் மெமரி பண்ணிக்கினாலும் மெமரி பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? அப்போ டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் W2 டிவைட் பை M2 W1 இன்ட்டு 1000. அப்போ டெல்டா டிஎஃப் வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 வந்து கொடுத்துருக்காங்க. கேஎஃப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.9 வந்து கொடுத்துருக்காங்க. W2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ W2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் த M2? M2 வந்து பார்த்தீங்கன்னா 176 இன்ட்டு வாட் இஸ் த W1? W1 வந்து கொடுக்கலையா? அது W1 கொடுத்துருக்காங்க, நமக்கு கிவன் டேட்டா எழுதல பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 75 இன்ட்டு நமக்கு என்ன வரும்னா 1000 வந்து வரும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வருது? அப்போ W2. அப்போ W2 which is equal to 1.5 into 176 into 75 divided by 3.9 into 1000. அப்போ which is equal to நமக்கு என்ன வேல்யூ வருது? 1.5 into 176 into 75 which is equal to 96,100 இல்லையா? 19,100 divided by நமக்கு என்ன வரும்? 1000 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3,900. அப்போ what is the value which is equal to? இது வந்து 19,800 divided by 3,900. அப்போ நம்ம என்ன பண்ணால் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5.07 தான் வருது. 5.08 கிட்ட வருது. ஓகே, நம்ம போட்டுருவோம் 5.08 கிராம். அப்போ நமக்கு எத்தனை கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 5.08 கிராம் நம்ம வந்து ஆட் பண்ணால் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ குறைஞ்சிரும்? 1.5 டிகிரி சென்டிகிரேட் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் என்னது? 5.08. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோ குறையுதுன்றதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு சாம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிங்கன்னா அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், போர்டு எக்ஸாமுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இதுதான் போர்டு எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. ஓகே, போர்டு எக்ஸாமுக்கு இதே ப்ராப்ளம் அப்படியே வந்து கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், 12th போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. புக்கில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படியே கேட்பாங்க, நம்பர் கூட மாற்ற மாட்டாங்க.
ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ப்ராப்ளம் கேட்குறாங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் 4 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கூட மாத்தாம அப்படியே கேட்பாங்க. சில டைம் 5 ப்ராப்ளம் நம்பர் கூட மாத்தாம அப்படியே வந்து கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின், இண்டெக்ஸ் கொஸ்டின் தான் வந்து கொடுப்பாங்க. ரேரா ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவுமே அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னாலே போர்டு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இதுல இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கேதர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இட் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல்சோ. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 80% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா 20% தான் என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி வந்து மோர் டீடைல்டா நீங்க வந்து அனலைஸ் பண்ணிருங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலும் அதை பத்தி ஏ டு இசட் நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து கேதர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.